நேற்று மறு வீட்டுக்கு கிளம்பியாச்சுன்னு சொல்லி ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். இன்றைக்கி மறு வீட்டில் என்ன நடந்துச்சு, என்ன ஃபன்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதில் நிறைய காமெடியும் பார்க்கலாம். உடனே பொண்ணு வீட்டில் நல்ல ஜூஸ் கொடுத்தாங்க. ஸோ அதையும் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் லஞ்சு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போனதே நாங்கள் லஞ்ச் டைம் தான், ஒரு 1:30 அந்த மாதிரி தான் அங்கே ரீச் ஆகிருப்போம். ஸோ சிக்கன் பிரியாணி, ரைத்தா, சிக்கன் கிரேவி, ஸ்வீட்டுக்கு கொஞ்சமாக பூசணிக்காய் அல்வாவும் வச்சுருந்தாங்க. ஸோ சூப்பராக ஆஃப்டர்நூன் லஞ்சு சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப நாள் கழிஞ்சு நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம். ஸோ எங்கள் ஸ்கூல் ஞாபகம் தான் வந்துச்சு. என்னோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் தூக்க முடியாமல் தூக்குறதை நீங்களே பார்க்கலாம். இப்படியே டைம் போகிறதே தெரியல. அங்கேருந்து கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா 5 o'clock ஆகிடுச்சு. திருப்பியும் சும்மாவாக இருப்பாங்க, பொண்ணு வீட்டில் தான் கவனிச்சுட்டே இருப்பாங்களே. நம்ம வேற மாப்பிள்ளை வீட்டு சைடாக திருப்பியும் டீ பிஸ்கட் எல்லாம் சாப்பிட்டு திருப்பி கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு ஜாலியாக இருந்தோம். அப்புறமா பொண்ணு வீட்டில் இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டோம். மாப்பிள்ளை வீட்டுக்கு வரும்போது பொண்ணு வந்து இந்த குடம் வச்சுட்டு வருவாங்க. அதே மாதிரி மாப்பிள்ளைக்கு தண்ணி கொடுத்து தான் அனுப்புவாங்க. ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு பார்க்கலாம்.